ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். திருப்பாடல்கள் 20:7. Some put their faith in carriages and some in horses, but we will be strong in the name of the Lord our God. Psalms chapter 20 verse 7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். தன்னுடைய அழகை குறித்து, படிப்பை குறித்து, பணத்தை குறித்து, வீட்டை குறித்து, நிலங்களை குறித்து, ஜாதியை குறித்து என்று கணக்கில் அடங்காத அநேகமாயிரமான காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய்? ஒரு மெய் கிறிஸ்தவன் இவைகளை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படி என்றால் என்ன? அவருடைய அன்பை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய தன்மைகளை குறித்து, அவருடைய இரட்சிக்கும் கிருபையை குறித்து, இரக்கத்தை குறித்து, நீடிய பொறுமையை குறித்து, அவர் தம்முடைய மக்களுக்கு எவ்விதம் நல்லவராக இருக்கிறார், நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார் என்று அவரையே உயர்த்தி மேன்மை பாராட்டுவார்கள். நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுலின் அறிக்கையை, ஜெபத்தை பாருங்கள். பாவிகளில் பிரதான பாவியாகிய என்னை இரட்சித்தாரே. என்னுடைய குருட்டாட்டத்தில் நான் அழிந்து போகாமல் என்னை தடுத்து ஆட்கொண்டாரே. எனக்காக அந்த ஈன சிலுவையில் தொங்கி மரித்தாரே. எனக்காக இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறாரே. அவரை குறித்தே அல்லாமல் நான் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை மெய்யாலும் தேவன் இரட்சித்திருக்கிறார் என்ற உறுதி இருக்குமானால் நீ எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? தேவன் உன்னை இரட்சியாதிருப்பாரானால் நீ இந்த நேரம் உளையான சேற்றில் கிடப்பாய் என்பதை அறிவாயா? தேவ கோபாக்கினைக்கு பாத்திரமாக அல்லவோ நீ இருந்திருப்பாய். ஜெபம். எங்களை இரட்சித்த பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட ஞானத்தை தாரும். ஆமேன்.